Taste the Daily. 2026 ஆண்டு திமுக அரசை தூக்கி எறிந்துவிட்டு தமிழகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதியாகி உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் கழக பொதுச் செயலாளர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அவரை வரவேற்பது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தலைமையில் ஆனைமலையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது உரையாற்றிய SP வேலுமணி, அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் வால்பாறை ஆனைமலை பகுதிக்கு அனைத்து நலத்திட்டங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் என்று தெரிவித்தார். இதையடுத்து ஆனைமலை நகர கழக செயலாளர் நிர்மல்குமார் ஏற்பாட்டில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் SP வேலுமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த கூட்டத்தில் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன், வால்பாறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு, ஆனைமலை ஒன்றிய செயலாளர்கள் கார்த்திக் அப்புசாமி, பிரகதீஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்த அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணிக்கு சால்வை, மாலை அணிவித்து கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஒட்டுமொத்த மக்கள் முடிவெட்டாங்க. அவ்வளவு எதிர்ப்பு இருக்கு திமுக. ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா பகுதியெல்லாம் போய் நோட்டீஸ் சொல்றது, ஸ்டிக்கர் போன நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க. வீடு வீடு அழைப்பு போயிருக்கோம். போகும்போதே பார்த்தீங்கன்னா திமுக காரங்க எங்க வீட்டில் ஒட்டுக்கு கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு திமுக அவ்வளவு பெரிய அதிருப்தி இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய அதிகமான திட்டங்கள், மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்த சாலைகள், பாலங்கள், தனி தாலுக்கா சொல்லிட்டே போலாம். இவ்வளவு திட்டங்கள் காய்ச்சி எடப்பாடியாக கொடுத்தாரு. அந்த திட்டங்கள் எல்லாம் நான் எதுவுமே கிளம்ப போட்டாங்க. மீண்டும் வர வேண்டும் என்றால் வருங்கால முதலமைச்சர் என்று அந்த ஓட்டர்ஸ் கொடுத்துக்காங்க. அதை சொல்லுவார், மேல செஞ்சிருக்கிறோம், திமுக செய்யாது, எந்த திட்டமும் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப திட்டம் எல்லாம் கண்டிப்பா இந்த முறை கண்டிப்பா எடப்பாடி வந்தால் தனி